என்னப்பா தம்பி கிளம்ப சொல்லிட்டு நீ என்ன வெளியே உட்காந்து பறக்க பார்த்துட்டு இருக்க? நீ என்ன கல்யாணத்துக்கு போற விளையாட்ட கிளம்பி இருக்க? நான் காய்கறி வாங்கலாம் தானே கூப்பிட்டேன். காலை அடிபட்டு 4 நாள் லீவில் இந்த சாமி என்ன பண்ணாருன்னா 4 நாள் லீவு கொடுத்தாங்க. சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே. அந்த ஒரு நாள் கிரிக்கெட்டுக்கு போயிட்டு வந்தான். சரி சண்டேவும் போகணும் அப்படின்னு சொன்னான். போயிட்டு வந்தவன் அடிபட்டு கால் வீங்கி வந்திருக்கான். அது ஒரு வீர, அது பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படி அது விழுந்ததுக்காவது சரி மேட்ச் ஜெயிச்சாங்களா அப்படின்னா தோத்துட்டு வந்திருக்கேன். ட்ராப் பண்ணியிருக்கோம், மேட்சை ட்ராப் பண்ணியிருக்கோம். அதுவும் என்னால் தான் ட்ராப் பண்ணாங்க. கால் உடஞ்சி என்ன போய் இறக்கி விட்டு, அதுவும் 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். 2 பாலை உள்ளே விட்டு 1 பாலில் 2 ரன் ஓட முடியாமல் ஓடி மேட்சை ட்ராப் பண்ணியிருக்கிறேன் நான். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இதெல்லாம் வீரத்தெலும்பு ஹிஸ்டரியில் எழுதுவாங்க. அதுல 2 நாள் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அவ்வளவுதான், லாங் வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, லீவு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்க போறோம்னு என்ன மினிக்க உட்கார சொன்னேன். நான் மினிக்கவே சொல்லல. நான் உங்ககிட்ட சொன்னது வெளியே போலான்னு. வெளியே போலான்னா இங்க பின்னாடி இருக்கிற நெஸ்டோ நம்ம மாச ஜாமான் வாங்கி 2-3 மாசம் ஆச்சுன்னு சொன்னேன். சரி இப்ப போனா கும்பலும் கம்மியா இருக்கும், எல்லாரும் பார்பிக்யூ போடுறேன், சன்ரைஸ் பாக்குறேன்னு போவோம். அதுக்கு எதுக்குடா நான் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும்? நான் உங்ககிட்ட கிளம்பும் போதே சொன்னேன், என்னமோ ஊர்ல கல்யாணத்து சோறு சாப்பிட்ற விளையாட்ட கிளம்பிட்டு மைய வேற 3 பக்கம் எங்க பார்த்தாலும் மைய தேய்ச்சிக்கிற, பான்ஸ் பவுடர் அடிச்சுக்கிற, பியூட்டி வேற என்னமோ ஒரு பியூட்டி வச்சிருக்கேடா. என்னம்மா பியூட்டி அது? ஏன் எதுக்கு இப்ப வயசு பத்தி வேணா? கல்யாணம்லாம் வேணாம், ஒரு கல்யாணம் போதும். 29 ஆகுதுங்க இந்த மிஸ்டர் தீக்கு. ஆனா வயசுதான் 29. அவனோட உடம்புல இருக்கிறது 3 வயசு உள்ள குழந்தைங்க வெளியே பனிக்காத்துல போனாலும் காலையில போனாலும் கிரிக்கெட் விளையாட போனாலும் விழுந்துட்டு அம்மா விழுந்துட்டு அழுதுட்டு வரும். அந்த மாதிரி அழுதுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் விழுந்துட்டு வந்து காலில் கட்டு மட்டும் தான், வேற யாராவது இருந்திருந்தா உடம்புல இருக்க காலு முட்டி இடுப்பு அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வந்து 70-75 வயசு ஆன ஒரு உடம்பு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னடி மீன் பண்ற? இது வேற யாராவது இருந்தா கட்டு போடுற நிலைமைக்கு போயிருக்கும். ஏதோ இந்த தினேஷ் கட்ட தினேஷா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. இவனை எதுவும் வந்ததுக்கு வரமா திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உப்பு ஒத்தனை கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு ஃபுல்லா 10 தடவை கொடுத்துட்டே இருந்தேன். சரி நம்மவா வெளியே போ, உன்னை அவுட்டிங் கூட்டு போலன்னு ஒரு பாவ பழி சொல் என் பேர்ல வந்துடக்கூடாது. வாங்க வெளியே போலாம். கார்லயும் ஓட்டிட்டு தான் வரணும். கை பிடிச்சு கை தாங்களா தூக்கி விடுவான். முடியல இவனால. என்னத்தை வச்சு என்னத்தை எப்ப எங்க கடைக்கு தான் போறோமா? நெஸ்டோ போயிட்டு வாங்க, நெஸ்டோ போலாம். போயிட்டு நீங்களும் நெஸ்டோன்னு பாத்துட்டு இருப்பீங்க. ஒன்னும் அது இல்ல, அவங்களுக்கே போர் அடிக்கும் தான். அதுக்கு நான் என்ன பண்றது? வெளிது தூரமா போற அளவுக்கு உடம்புல சக்தி, கால் வலிக்குது இல்ல வேற. sometime all your needs attitude adjustment. அதாவது நம்ம கால்ல இருக்கிற எலும்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே வலிய காணும், இதுல ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு. யார் டீஷர்ட் வாங்குறமோ இல்லையா இப்படி எல்லாம் எழுதி வித்துறாங்க. நான் அதை படிச்சு பார்க்க நேரம் இல்லாம வாங்கி போட்டுட்டு இருக்கேங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் போடுற டிஷர்ட் என்னமோ இன்னைக்கு. ஐயோ என்ன இது? பேச தெரியல. சரி நாங்க போறோம், ஜாமா வாங்க போலாம். இதுதான் லாங் வீக்கெண்ட் அவுட்டிங். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏய், வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். என்ன பாத்துட்டு இருக்க போன்ல? காட்டு போன் எடு. நான் பாத்துட்டேன். தெரிஞ்சதா நோட் எழுதி வெச்சங்க. என்ன பண்றது? ஆனா எழுதுனது 4 பொருள் தான். அது நீ மனசுலயே வச்சிருக்கலாமே. ஏன் உங்க மக்கு மண்டையில அந்த 4 பொருள் ஞாபகத்துல இருக்காதான்? நிறைய ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கு. 1-2 இதெல்லாம் முக்கியமானது. எடு காட்டேன். என்ன அந்த 1-2 முக்கியமானதுன்னு பாக்குறேன். ஜிஃப், பாத்ரூம் கழுவும் பொருள், வாஷிங் மிஷின் போடும் பொருள். இதை வேற இவ ஏதோ வாய்ஸ் வேற சொல்லி அதை வேற எழுதி வச்சுட்டு இருந்தா. என்னது? காஷ்மீர். கரெக்டாக 4 பொருள் தாண்டி இருக்குது. அதுவும் நீ டெய்லி யூஸ் பண்ற பொருள். சரியா? கோவமெல்லாம் பேச மாட்டேன். அது ஒரு காமெடியில வந்தது. நீ சாப்பிடுச்சிருவாரு. ஆதித்யா சேனல் போட்டிருந்தோம், பாக்கும்போது அது சொல்ல திமுஸ்கட்ட தினேஷ் அப்படின்னு. அறிவிட்டவள இன்று முதல் நீ திமுஸ்கட்ட தினேஷ் அன்போடு அழைக்கப்படுவாய். கண்ணு மூடிட்டே வர நான் செவுத்த முடிக்கிறேன்னா சொல்றியா? அது நீ இந்த காரிடோர்ல நடந்தீன்னா நான் நினைக்கிறது நடக்காது. நம்ம ஏன் மொட்டை மாடியில போய் ட்ரை பண்ணக்கூடாது இந்த விளையாட்டை? எப்ப பார்த்தாலும்
பொண்ணடியே கொலை பண்ணிடணும், தள்ளி விட்டுறணும், அடியோட அழிச்சு. இவ மட்டும் நமக்கு சோறாக்கி தரேன், புதுசாக ரெசிபி செஞ்சு தரேன்னு நம்மளை என்ன வேணா செய்யலாமா? நம்ம இவளே வந்து விளாட்றேன்றா. அந்த விளையாட்டை அந்த வாய்ப்பை நான் ஏன் கைவிடணும்? நீ கண்ணை மூடி நட, நான் சொல்கிறேன் நீ கரெக்டாக நடக்கிறியா இல்லையான்னு. ஆனால் லொக்கேஷன் மொட்டை மாடி. சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வருஷம் ஆகுதா, ஒரு வருஷம் வியூவர்ஸ், ஒரு வருஷம் ஆகுதா. அந்த ஒரு வருஷத்துல இவன் நினைச்ச மாதிரி நான் மொட்டை மல்ல தள்ளி விட்டுறேன். நீ சாப்பிட்டு ஏதாவது ஒரு பேர்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிப்ப நான் சாவு விழுந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்ல மாட்டியா? அதான் செய்கையில் இறக்கிடுறிய, உன்னோட லேப்ல இறக்கி தள்ளிடுறிய. ஏதாவது உனக்கு ஏதாவது நல்லா தானே சாப்பிட்றேன். இன்னைக்கு கூட ஒன்று தோசை அப்படிலாம் சொல்லலடா. நீ வந்து இந்த சட்னியும் பீனட்டு அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிருச்சு. அந்த பீனட் சட்னி இருக்கு. ஐயோ அம்மா, வா வண்டர்ஃபுல்ரா சந்திரமுகி, சூப்பராக இருந்துச்சு. வேர்க்கடலை சட்னி எவ்வளோ ஹெல்த்தி, கேர்ள்ஸுக்கு ஹெல்த்தி, பாய்ஸுக்கு அதோட நல்லது. எல்லாத்தையும் குறையா இப்பதானடா கிளீன் பண்ணும். காரும் அழுக்கா இருக்கு, பின்னாடியும் அவ்வளோ லக்கேஜ் இது வச்சிருக்க. அப்படி கிடையாது, இது வந்து இந்த லக்கேஜ் எல்லாமே தர்ணி ப்ரோவோடது. பார்க்க சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு. சுந்தரா டிராவல்ஸா? சரிம்மா சரிம்மா, உங்களுக்கு துபாயில ஓடும் சுந்தரா டிராவல்ஸா உங்களுக்கு என் காரு? இல்லப்பா, திடீர்னு பார்க்கவும் அப்படிதான் இருந்தது. கார்ல வந்து ஏற அந்த லக்கேஜ் தூக்கி மேல கொண்டு வச்சுட்டு வந்துறியா? எனக்கு மட்டும் வயசாகல, என் காருக்கும் கொஞ்சம் வயசாயிருக்கு, வைப்பர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப வேற இங்க நல்லா பனி பெய்யறதுனால ஃபுல்லா தண்ணி ஆயிருது விண்ட்ஷீல்டு எல்லாம். நான் வைப்பர் போடலான்னு போட்டா பிளேடு மட்டும் தான் ஒர்க் ஆகுது, அதுல இருக்க தண்ணி ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேட்டா அதுக்கு 400 ரூபா செலவுங்கிறானுங்க. வண்டி இன்ஜின் ப்ராப்ளமா இருக்கு, அது ரெடி பண்ணலாம்னா புது காரோட ரேட்டு சொல்றாங்க. சரி, நான் அப்படி இப்படி தட்டி திட்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். அதுக்காக நீ சுந்தரா டிராவல்ஸ்ங்கியா? அதுக்குன்னு நான் பழச எப்பவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன். நல்லதுதான், நல்ல கார் தான். இந்த ஐட்டம்ஸ் வந்து தர்ணி ப்ரோ ஆடுது. நாங்க லாஸ்ட் வீக்கே ரூம் க்ளோஸ் பண்றோம்னு சொன்னோம்ல. ஸோ அவர் வந்து ரூம் மாற போறாரு. இப்போ இன்னும் மோத்தியும் போயிட்டான், பிரபாவும் போயிட்டான், இன்னும் தர்ணி மட்டும்தான் மாறணும். இன்னும் என்னன்னா எங்களுக்கு இன்னொரு நெய்பர்ஸ் வராரு, அவர் தான் தரணி, மிஸ்டர் தரணி எங்க வீட்டுக்கிட்டே வராங்கோ. ஸோ எங்க நெய்பர்களோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஃபேமிலி சார் பாரு. ஸோ அவரோட ஐட்டம் எல்லாம் தான் வச்சிருக்கேன் வண்டியில. அது எப்போ ஏத்துன தெரியுமா? சாட்டர்டே ஏத்துனது. சாட்டர்டே மேட்ச் முடிச்சுட்டு போய் ரூம்ல போய் எல்லாத்தையும் ஏற்றி வச்சது. இன்னும் நான் எடுத்து கூட வைக்கல. அதுக்கு வேற அவர் கால் பண்ணாரு, ப்ரோ எடுத்து வச்சிட்டீங்களா, வேற ஐட்டம் இது போக இன்னொரு ட்ரிப் இருக்கு, எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், ப்ரோ இப்போதான் கால் பஞ்சர் ஆகி கிடக்கு, இப்போதைக்கு வர முடியாது, கொஞ்சம் இன்னும் 2 நாள் ஓட்டுங்க, கால் ரெடி ஆனோடனே கார் எடுத்துட்டு வரேன், அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த ஐட்டம்ஸ் தான் அது. சொன்ன மாதிரியே வீட்டுல தாங்க இருக்கும், எங்கேயுமே வெளியே போலாங்க. இது ஏன் தவறு கிடையாது, ஆண்டவனோட முடிவு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது, மீற முடியாது. நான் போய் விழுவணும்னு இருந்தா விழுந்துதான் ஆகும். அதுக்காக என்ன பண்றது? பிளான் பண்றதுக்கு முன்னாடியே ஐடியாவை கூட்டிட்டு வந்தா அப்போ கடவுள் என்ன நினைப்பாங்க, இதுதான் உன் ஐடியா, அப்போ அதுவே போல நடக்கட்டும். ததாஸ்துவா? சதாஸ்து சொல்லிச்சு கடவுள். பரவாயில்ல, நான் பண்றது போவாத இடமா. என்னதான் கால் அடிபட்டாலும் கூட்டு போறேன்ல வெளியே, அங்க இருக்குது. எப்படி ஓட்டுற இப்ப? பரவாயில்லையா? அதான் 2 கால் கொடுத்துருக்காருல ஆண்டவன், லெஃப்ட் லெக்ல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்குதான் எப்பவுமே ஒரு ஸ்டெப்னி ஒண்ணு வேணுங்கிறது. பாரு, மனுஷனுக்கு கண்ணு 2, காலு 2, கை 2, மூக்கு மட்டும் 2. காலுதான் அடிபட்டிருக்கு. அப்புறமா பாத்துக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். சரி, இவனாவது வாய் முடிச்சுட்டு ஒழுங்கா தானே நான் பேசிட்டு இருந்தேன். இவனாவே தானே ஏதாவது 2 வேணுமா? 2 இதுக்கு மேல பேசுனா தினேஷ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கருத்து சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ஆசை மஞ்சு வாங்குதான், நினப்பு பொழப்பு கிடப்புமா. 2 வேணுமாம்ல. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இல்ல இப்ப 20க்கு என்ன சொன்ன? கடலை சட்னி வச்சுல, அந்த கடலை தொண்டையில சிக்கிருச்சு. ஏங்க கடலை வந்து நான் அரைச்சி அதுதான் வறுத்துட்டு அரைச்சி தாங்க நான் போட்டேன். அதை எப்படிலாம் கேவலமா இது சொல்லணும்? நான் கேவலமால நிஜமாவே பொறையரிச்சுடி கடலை. கடலை தொண்டையில சிக்காதா, பொறையறாதா? நீ என்னை திட்டிகிட்டே வர, லீவ் விட்டு இந்த நாய் எங்கேயும் கூட்டிட்டு போல அப்படின்ட்டு.
நம்ம வீக்கெண்டு பாலா போனாலும் வீணா போகாது. நம்ம போய் ஐட்டம் வாங்கிடுவோம்ல. இப்போ மாச ஜாமான முடிச்சிடறோமா இல்லையா? இல்லைன்னா ஒர்க்கிங் டேல இதுக்கு ஒரு நாள் நம்ம மண்டையை உடச்சிட்டு இருக்கணும். எனக்கு தெரியல. 10 மணிக்கு சாப்பிட்டான். இப்ப மணி 1 மணி ஆகுது. 1 மணி அதுக்கு கடலை தான் காரணம் நீட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்படி எல்லாம் ஒரு பழி போட்டு நிக்கணும்னு என்ன இது இருக்கு? பழி போடலடி, இருக்கிறத தாண்டி சொன்னேன். இது என்னடி இது குத்தமா? தும்மல் வந்தா கடலை சாப்பிட்டு அடலை அடிச்சுக்கிச்சான். நான் மொலுசாவா வாயில போட்டு மொலுசாதான் போட்டிருப்ப நீ. மொலுசா இது ஒரு காரணம் வீடியோ எடுத்துட்டு இருக்கற. எனக்கு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் நீ இந்த பதிவு செய்யறியா? இந்த பதிவு செஞ்சு என்ன பண்ண போற? கோர்ட்ல கேஸ போட போற? என்னத்த பண்றது? ஓ, அது நான் சொல்ல என்னத்த பண்றதுன்னு கண்ட கர்மத்தை தின்னுட்டு தொண்டை அடிக்க கழுத்துல ஆபரேஷன் காசு கொடுக்குற மாதிரியே சுத்திட்டு இருக்கிறேன் நான் உன் கூட சேர்ந்துல இருந்து. சத்தானது தரலாம், தோசைக்கு சத்தானதை ஏதாவது தரலாம் அப்படின்ட்டு இப்ப பார்த்தாலும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னினா வாழ்க்கை வெறுத்துறாதா? சத்தானதா சாப்பிடுறது செய்யறோம், சத்தானதா சாப்பிடலாம் அப்படின்னு இவரு செஞ்சு கொடுத்த பாவத்துக்கு நான் இனிமே உன் சாப்பாட்டை பத்தி எதுவுமே பேச மாட்டேன். அன்னைக்கும் அப்படிதான் எள்ளு துவையல் செஞ்சு கொடுத்தேன். அதையும் நெஞ்சு மத்தியானம் சாப்பிட்டது நைட்டு 10 மணிக்கு வந்து நெஞ்சு கறிக்குது. அதுக்கு அது வந்து எள்ளு துவையல் சாப்பிட்டு. எள்ளு துவையல் என்னன்னே தெரியாம எங்க அம்மா நீ பாட்டுக்கு திடீர்னு எள்ளு துவையல்னா நான் பயந்துட மாட்டேனா? பயப்பட வேண்டியது நம்ம தான் பொம்பளைங்க. இவன் ஏன் பயப்படணும்? பொம்பளை சரிடி முழுசா கோத்துடுற. நம்ம தாங்க பயப்படணும். இவன் ஏங்க பயப்படணும்? ஆம்பளை பையன் சாப்பிட வேண்டியதானங்க. சரிமா. ஏ சத்தும் எதுவும் கொடுத்துடக்கூடாது. உளுந்தஞ்சோறு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கொரநாட்டியம் வந்து பேசுறான். சரி நல்லதா சாப்பிடுவோம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்தா இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்தலாம். யாரு? சோட்டா பையா? அவரு என்ன சொன்ன? ஹிந்தில என்ன சொன்ன? சோட்டா பாய் இது ராஜாவா? மீனாமா? என்ன மீன்? சங்கரா மீன். சுல்தான் பிகா பீம் லோக்கல். ஏன்டா தலையை தொங்க போட்டு அழுதுட்டே வர? லாங் வீக்கெண்டு தப்பி தவறி கூட நெஸ்டோ பக்கமோ சூப்பர் மார்க்கெட் பக்கமோ கூட்டு போவாதீங்க. வழக்கம் போல ட்ராலியை ரொப்பிட்டா கேட்டா 3 மாசத்துக்கு டிவைடட் தான் இந்த காசுங்கிறான். ஆனா மாசம் வேற மளிகை பொருள் வாங்குறான். அப்ப இந்த மளிகை பொருள்லாம் எங்க போகுதுன்னு தான் தெரியல எனக்கு. இவள்கிட்ட கேள்வியும் கேட்க முடியல, பதிலும் கேட்க முடியல. நான் மளிகை பொருள்னு சொல்லி பருப்பு உளுந்து அரிசி அப்படின்லாம் நான் வாங்கவே இல்லை. சோப் பவுட்ரு, அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா இதுவே அப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி நம்ம அப்போ பருப்புலாம் வாங்கணும்ல, மாதம் வாங்கணும்ல, நம்ம சாப்பிட்றோம்ல. சரி எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்க. மாத ஜாமானுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அது இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்து 500 1000 காலி ஆகுது. அப்போ இந்த 3 மாதம் வாங்குறது இந்த மாதம் வாங்குற ஐட்டத்தில் மைனஸ் ஏன் ஆக மாட்டேங்குது? கணக்குப்படி 3 மாதம் ஜாமான் வாங்குற மாதம் அன்னைக்கு மாதம் வாங்குற ஜாமான் குறையணுமே. அந்த ஜாமான் குறையவே மாட்டேங்குது. இதுக்கு நான் உன்னை பீச்சுக்கே கூப்பிட்டு போயிருப்பேன், என் கால் வலி இருந்தாலும் பரவாயில்லன்னு. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. இதுக்கு December 1 இதில் இன்னிலேருந்து நான் என்னெல்லாம் வாங்கினேன், அதனால என்னென்னலாம் செலவு, நீ கொடுத்த காசு அதெல்லாம் வச்சு நான் கணக்கு வச்சு தரேன் உனக்கு. மாசம் கடைசி என்னென்னலாம் வாங்கினேன். ஜான்வரி 1 மந்த்லி பட்ஜெட்டுக்கு வீடியோ எடுக்கிறோம். ஓகே, தவளை தன் வாயாலே மாட்டிருக்கு. இந்த தவளையை தாறுமாறாக தட்டாமல் இந்த தினேஷ் விட மாட்டேன். ஓகே பாரு, நான் வந்து எழுதுறேன் என்னென்னலாம் வாங்கினேன். அது வாங்கினதுனால நான் ஏதாவது தூக்கி போட்டேனா இல்லைன்னா ஏதாவது வீண் செலவு. எனக்கு தேவை நான் கொடுத்த காசுல என்ன வாங்கினேன், என்ன செலவு பண்ண. சரி, இப்படி ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா வாங்கிட்டு அப்படியே லிஃப்ட்ல வரும், கொடுக்குற காசுல என்ன பாப்பா பண்ண? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதம் இவ்வளோ வாங்கிட்டோம், இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டு 200 ரூபா குறைச்சிட வேண்டியது தான் நான் சொன்னேன். அதுக்கு உடனே என்கிட்ட கணக்கு பார்க்குறியா, என்கிட்டயே கணக்கு கேட்குறியான்னு ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான் நான் கேட்டதே. கொடுக்கறது 1000 ரூபாய், அதில் வந்து 200 ரூபாய் குறைச்சிட்டானா நான் என்ன பண்ண முடியும்? கட் பண்ணி ஜாமானை லோடு பண்ணுவேன். பேசிக்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க உனக்கு சப்ஸ்கிரைபர். நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் போட்ட லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். காத்திருப்போம். 500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினது கூட நான் மன்னிச்சிருவேன். ஒரு பீஸ் பிஸ்கெட் எனக்கு தராமல் ஒளிச்சு வச்சு எப்போ தின்னியோ
அப்பயே நீ நல்ல பொண்டாட்டிங்கிற தகுதி இழந்துட்ட. அப்படி சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். என்ன சமைக்க போகிற? புதுசாக என்னமோ வாங்கிட்டு நான் வந்து சொன்னேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம், மணி 4 மணி ஆச்சு. அப்போ தான் நீ வந்து உனக்குள்ளே இருக்க அந்த குக்கிங் பைத்தியமா எப்படி சொல்கிறது, குக்கிங் ராட்சசி வெளியே வந்துட்டா. இவ்வளோதான் அமௌண்ட்டு சொன்னான். மாறியும் கொஞ்சம் 50 dirhams அதிகமாயிடுச்சு. 50 dirhams அதிகமாயிட்டதுனால இந்த மாதம் கட் பண்ணிட்ட சொன்னா. சரி சமைச்சு அவன் கையால் கொடுத்து அவன் மயங்கி அவனை மயக்கி அவன் பார்சல் இருக்க காசை எடுத்து முடிச்சிடலான்ற ஒரு முடிவில் இருக்கான். எப்போது வந்துச்சு? ஒரு கால் பேசிட்டு வர்றதுக்குள்ள கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். வாய் லோடா இருக்கு, வாயை தோறடா. அரிசி ஐயோ நம்ம அரிசி தாண்டி போட்டேன். அடுப்பை நான் ஆஃப் பண்ணலடி நிஜமாவே. கேஸ் இல்லையாண்ணா? நான் ஒழுங்கா ஹோட்டல்ல வாங்கிட்டு வரலான்னு நான் வந்து இன்னைக்கு நண்டு குழம்பு வச்சு வந்து அடுப்ப. இது சத்தியமா ஸ்கிரிப்டட் இல்லை. நான் இப்போதான் அரிசி போட்டுட்டு போனேன், அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஓடு வேகமாக கேஸை கூப்பிடு. ஆக மொத்தம் எங்களோட லாங் வீக்கெண்ட் அருமையா அடியோட கேஸ் தீர்ந்து போய் ஒழுங்கா வெளியே போக முடியாம 500 ரூபா செலவு பண்ணி இப்படி ஒரு அருமையான வீக்கெண்டு. அதனால கேஸ் தீர்ந்துருச்சாப்ப? அதுக்கு சொல்றான் இந்த போன மாசம் கேஸ் இது வேலை ஒரு 6 மாசம் வந்துச்சு. ஆமா இப்பதான் சொல்ல, போன மாசம் கேஸு கூட நீ செலவு பண்ணலையடி. என்னடி செலவு? சூப்பரா பாப்பா. எனக்கு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. ஏன்னா போன மாசம் பட்ஜெட்ல இருந்து உனக்கு 75 ரூபா மைனஸ் ஆகுதுல. முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்குதான் அந்த 45வது நாள்னு எனக்கு தெரியாது. ஐயோ ஒன்று பண்ணு, 2-3 பிஸ்கெட் எக்ஸ்ட்ராவா போடு. இன்னொரு 1 hour டிலே ஆகும். வெயிட் ஆயிருவியா? சரி விடு, கேஸு கால் பண்ணுவோம். ஸோ உங்களோட வீக்கெண்ட் எப்படி அருமையாக போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நண்டு வேறு வாங்கிட்டு வந்திருக்கோம். பயப்படாதீங்க, நண்டு வீடியோ போட மாட்டோம். ஆமாவா? இன்றைக்கே சாப்பிட்டு இன்றைக்கே தீர்த்தாகணும் வேறு. இப்போ லேட்டாக சாப்பிட்டா நைட்டு வேறு அக்காவால் இறக்க முடியாது. குச்சி வச்சு குத்தி தான் இறக்கணும். இப்படி ஆயிடுச்சுங்க. ஆனால் எனக்கு சந்தோஷம். இதுதான் என்னதுன்னா அழுது ஒரு பொருளை வாங்கக்கூடாது. இதான் கதை விளக்கம். நம்ம தானே செய்யறோம், இவளுக்கு தான் இருந்ததானே அப்படின்னு சொல்லி அவன் பண்ணணும். அது விட்டுட்டு அது 50 dirhams அதிகமாயிடுச்சு. 50 dirhams இல்லடி, அது 50 ரூபாய் 50 ரூபாய் அதிகமாயிடுச்சு. ரூபானா துபாய் ரூபா. அதுல அதிகமாயிடுச்சான். அதுக்கு அவ்வளோ அழுகு அவ்வளோ இது பண்றான். இந்த 1 மாசம் தான் நான் போனோமா, அதுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான். அதுல நான் இன்னும் சரி கரையாத. நான் ஒரு தடவை கரைஞ்சதுக்கு நீ ஒரு 10 தடவை கரைஞ்சிட்ட விடு. இப்ப கேஸு கால் பண்ணி நாங்க நண்டு குழம்பு வச்சு சாப்பிட போறோம். ஆனா நைட்டு சாப்பிடுமா இல்ல விடிய காத்தாலும் சாப்பிடுமா எங்களுக்கே தெரியல. வருவான் 1 மணி நேரம் ஆட்டிக்கிட்டு வருவான். இல்ல வந்துருவா சீக்கிரம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். இதையும் சொல்லு பாப்பா. நம்ம லாங் வீக்கெண்டு பாலா போனாலும் வீணா போல சொல்லு குட்டா. லாங் வீக்கெண்டு பாலா போலனாலும் நண்டோட முடிக்கிறோம். ஆமா நண்டு குழம்பு ஆல்ரெடி நாங்க வீடியோ போட்டதுனால இந்த லேட்டா வர கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. அது எப்படி இந்த வீடியோ வரும்போதே கார்த்திகை திருநாள் முடிஞ்சு வெடி வெடிச்சு டயர்டா இருப்பாங்க. இருந்தாலும் அட்வான்ஸ் கார்த்திகை திருநாள். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து 1ஆம் தேதி டிசம்பர். எடிட்டரு ஒல்லே வச்சுட்டு சரிங்க பாய்.